பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றியை தனக்காக்கியுள்ள நிலையில் லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவரான சிராக் பாஸ்வானின் வெற்றி அரசியல் களத்தையே உற்று நோக்க வைத்திருக்கிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்ற சிராக் பாஸ்வான் தற்போது 20க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றியது எப்படி, அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பது குறித்து அலசுகிறது இந்த செய்தி. லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவராக இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் கடந்த 2020ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அதன் பிறகு அவரது மகனான சிராக் பாஸ்வான் கட்சியின் புதிய தலைவராக அவதாரம் எடுத்தார். ராம்விலாஸ் பாஸ்வான் உயிரோடு இருந்தபோது பாஜகவுடன் தான் நிரந்தர கூட்டணி என சொல்லும் அளவுக்கு ஒண்ணும் மண்ணாய் இருந்தார். ஆனால் புதிய தலைவராக உருவெடுத்த சிராக் பாஸ்வான் 2020 பீகார் சட்டமன்ற தேர்தலில் தனி ஒரு ஆளாக நின்று தனது கெத்தை காட்டுவேன் என உறுதியாக நின்றார். அந்த முடிவில் விருப்பமில்லாத ராம்விலாஸ் பாஸ்வானின் தம்பியும் சிராக் பாஸ்வானின் சித்தப்பாவுமான பசுபதி குமார் பராஜ் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் சொல்வதையெல்லாம் கேட்டு தலையாட்ட வேண்டுமா? அப்படி என்றால் பல ஆண்டுகளாக அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்ட தங்களுக்கு என்ன மரியாதை என தனியாக பிரிந்து சென்று ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சி என்ற கட்சியை தொடங்கினார். அவரின் பின்னாலேயே சௌத்ரி மெஹபூப், வீணா தேவி, பிரின்ஸ் ராஜ், சந்தன் சிங் ஆகிய 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பூனை குட்டிகள் போன்று உடன் சென்று விட்டனர். சுயநலத்திற்காக கட்சியை கூறுபோட பார்க்கும் பசுபதி குமார் பராஜ் தனது சொந்த ரத்தமே இல்லை என சிராக் பாஸ்வான் தனது கோபத்தை காட்ட உன் சித்தப்பா இயற்கை எய்துவிட்டதாக நினைத்துக் கொள் என பதிலுக்கு பசுபதி குமார் பராஜும் வீம்பு வார்த்தைகளை உதிர்த்தார். இத்தனை காலமும் இருந்தது போல பாஜகவுடனே கூட்டணியில் இருந்திருந்தால் தனக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைத்திருக்கும். அதற்குள் அவசர கொடுக்கை போன்று அண்ணன் மகன் சிராஜ் செய்த செயலால் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்ற வருத்தத்தில் இருந்த பசுபதி குமார் இருந்தாலும் மனம் தளர விடாமல் தனது ஆதரவை பாஜகவுக்கே தொடர்ந்து கொடுத்தார். இதனிடையே சித்தப்பாவுடன் சேர்ந்து 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு போனாலும் தான் அரசியல் அனாதை அல்ல என அசராத சிராக் 2020 தேர்தலில் 135 இடங்களில் போட்டியிட்டார். ஆனால் சிராகின் கணக்கு தப்பாகி போனது. காரணம் 134 இடங்களில் மண்ணை கவ்வி ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றியை எட்ட முடிந்தது. இவ்வளவு ஏன்? வழக்கமாக ராம்விலாஸ் பாஸ்வானை வெற்றி பெற வைத்து அழகு பார்த்த தொகுதிகள் கூட அவரது மகன் சிராஜுக்கு டாட்டா காட்டிவிட்டது. ஆனாலும் மாநிலம் தழுவிய வாக்கு வங்கியில் 5.66% தன்வசம் வைத்துக் கொண்ட சிராக் 34 தொகுதிகளில் நிதிஷின் ஐக்கிய ஜனதா தளம் தோல்விக்கு வழிவகுக்கும் வகையில் ஓட்டை சிதறடித்தார். அதனால் அவரை கூட்டணிக்குள் இழுத்தே ஆக வேண்டும் என கணக்கு போட்ட பாஜக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதனை சாத்தியமாக்கியது. அதன் விளைவு தற்போது 2025 பீகார் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு அசுர வெற்றியை கிட்டியுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தல் கடந்த 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெற்றது. என்டிஏ கூட்டணியில் பாஜக, முதல்வர் நிதிஷ் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம், சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி, ஜிதன் ராம் மாஞ்சியின் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, உபேந்திர குஷ்வாகாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா ஆகியவை இடம்பெற்ற அதே போல மகாபந்தன் இந்தியா கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், பிஐபி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் உள்ளன. இது தவிர தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ், ஒவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி, பகுஜன் சமாஜ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் தனித்து களம் கண்டன. இதனால் போட்டியும் கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வாக்கு எண்ணிக்கையோ வழக்கத்திற்கு மாறான வெற்றியை குவித்து என்டிஏ கூட்டணியை திக்குமுக்காட வைத்தது. அதிலும் சிராக் பாஸ்வானின் வெற்றிதான் பீகார் அரசியல் களத்தையே உற்று நோக்க வைத்துள்ளது.
ஒதுக்குகின்ற குப்பைதான் உயரும் என்பது போல 2020 தேர்தலில் ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்று முகத்தை தொங்க போட்ட சிராக் தற்போது போட்டியிட்ட 29 இடங்களில் 22 இடங்களில் வெற்றி பெற்று திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், கடந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி பெரும்பாலான இடங்களில் தோல்வியை தழுவிய தொகுதிகளில் மிக தைரியமாக நின்று சிராக் தனது பலத்தை காட்டியுள்ளதுதான். மாநிலத்தில் சிராக் பாஸ்வானை தாண்டி மிகப்பெரிய அளவில் பட்டியல் சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய தலைவர்கள் இல்லை என்பதும் அவருக்கு பிளஸ் ஆக அமைந்துள்ளது. அதே போன்று சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி பெரிய அளவில் கை கொடுத்ததால் தான் என்டிஏ கூட்டணிக்கே 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றியே சாத்தியமாகியுள்ளது. எது எப்படியோ எளியும் பூனையுமாக இருந்த நிதிஷ்குமாரையும் ராம்விலாஸ் பாஸ்வானின் வாரிசையும் அரும்பாடுபட்டு கூட்டணியில் ஒன்றிணைத்ததற்கான பலன் வீண் போகவில்லை என்பதுதான் பாஜகவின் நிம்மதி பெருமூச்சாக உள்ளது.